வணக்கம், என் பேர் ராஜபாண்டியன். இவர் என்னோட நண்பர் செல்வகுமார். நண்பரோட குழந்தை கௌசிகா. இந்த குழந்தைக்கு இவரோட ஃபர்ஸ்ட் குழந்தை. 1 வயசு வரைக்கும் எதுவும் தெரியல. வளர என்னாச்சுன்னா உடம்புல ஒரு மாதிரி மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல எட்மோர் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். அவங்க பிள்ளைக்கு ஜெனடிக் டிசார்டர், மரபியல் குறைபாடு வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு என்னன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அரசாங்கம் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஊசி வர வைக்கணும், நீங்க அதை போட்டீங்கன்னா ஒரு 7-8 பேட்ச் போட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை ரெக்கவர் ஆயிரும். அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாப்பா நல்லா ரெக்கவர் ஆகி வந்தாங்க. பட் செகண்ட் பேஜ் முடியாதுன்ட்டாங்க, எங்களால முடியாது, ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா இந்த 4 மாசமா பிள்ளைக்கு ஊசி போடாதனால ஆர்கன்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு சார். இங்க பாருங்க, பிள்ளைக்கு இந்த தொப்புள் வளர ஆரம்பிச்சிருச்சு, இந்த கண்ணு பெருசாக ஆரம்பிச்சிருச்சு, தலை பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்னாச்சுன்னா இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனா இந்த ஸ்கூல் பிள்ளைக்கு எல்லாம் கிண்டல் பண்றாங்க, பிள்ளை வந்து அழுதுட்டு இப்ப டெட்லைன் தாண்டி போயிட்டு இருக்குங்க அந்த பிள்ளை. இப்ப என்னன்னா இந்த ஊசி போட்டு அந்த பாப்பா ரெக்கவர் ஆயிருங்க. அதுக்காக அரசாங்கத்திட்ட ஹெல்ப் கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லயும் மனு கொடுத்துருக்கோம். அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும்ட்டாங்க. ஆனா பாப்பா டெட்லைன் தாண்டி எப்ப டெட்லைன் எங்களுக்கு தெரியல. அதனால பொதுமக்கள் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சரி, அரசியல்வாதிக்கும் சரி, அரசியல்வாதிங்க எடப்பாடி ஐயா, விஜய் அண்ணா, சீமான் அண்ணன், முக ஸ்டாலின் ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிடி வச்சீங்கன்னா இந்த பிள்ளையை காப்பாத்துங்க. இந்த பொதுமக்கள் அவங்க எல்லாத்தையும் சொல்றேன், இந்த பிள்ளையை காப்பாத்துங்க. இந்த பிள்ளை வளர்ந்து கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆவாங்க. ஏன் அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க. இந்த பிள்ளை நல்ல ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இந்த பிள்ளைக்கு நீங்க தான் எல்லாரும் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க.